கோவையில் உழைப்பு சுரண்டலை மேற்கொண்டதோடு திடீரென ஐடி நிறுவனம் மூடப்படுவதாக அறிவித்து அதன் தொழிலாளர்களை நட்டாற்றில் விட்டிருக்கும் நிர்வாகத்தின் செயல்பாடு கண்டனத்துக்குரியது என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போக்கஸ் எஜுமேட்டிக் பிரைவேட் என்ற தொழில்நுட்ப நிறுவனம் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் கோவை ஆர்.எஸ். புரம் தடாகம் சாலையில் செயல்பட்டு வந்தது. இந்நிறுவனத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பணியாற்றி வந்தனர். பணியாளர்கள் அமெரிக்காவில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இணைய வாயிலாக பாடம் கற்பித்து வந்தனர். இந்த நிலையில் திடீரென மின்னஞ்சல் மூலமாக யாரும் பணிக்கு வர வேண்டாம் என்று தகவல் அளித்துவிட்டு அந்நிறுவனத்தை இழுத்து மூடியிருக்கிறது நிர்வாகம். குறிப்பாக ஜனவரி 26ஆம் தேதி வரை பணியாற்றியதற்கான ஊதியம் கூட வழங்கப்படவில்லை. இதனால் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை நாடி மனு அளித்திருக்கின்றனர். இதன் மூலம் முடிந்த அளவிற்கு உழைப்பு சுரண்டலை மேற்கொண்டதோடு கடைசியில் நிறுவனத்தை மொத்தமாக இழுத்து மூடிவிட்டு தொழிலாளர்களை நட்டாற்றில் விட்டிருக்கிறது நிர்வாகம். தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி கொளுத்துவிட்டு பின்னர் நிறுவனத்தை இழுத்து மூடிவிட்டு நிரந்தர மற்றும் இதர தொழிலாளர்களையும் நிர்கதியான நிலைக்கு தள்ளியது. எனவே தொழிலாளர்களை சுரண்டி லாபம் பார்த்து அதனை சுருட்டி கொண்டு ஓடிய நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு கிடைக்க தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை விடுப்பதாக அதில் தெரிவித்திருந்தார்.